ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 19/8/2025 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 3ஆம் நாள் தட்சிணாயன புண்ணியகாலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை ஏகாதசி மேல்நோக்கு நாள். உலக புகைப்பட தினம், உலக மனிதநேய தினம். நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:45 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். சிம்ம லக்னம், இருப்பு 4 நாழிகை 55 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 4:42 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:54 மணி வரை மிருக சிரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று அதிகாலை 1 மணி 7 நிமிடங்கள் வரை ஹர்ஷனம், அதன் பின்பு இரவு 10:28 மணி வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று அதிகாலை 5:41 மணி வரை பவம், அதன் பின்பு மாலை 4:42 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 3:54 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3:54 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமான வள்ளிதேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மனதில் உள்ள குறைகள் தீரும். கந்தசஷ்டி கவச்ச பாராயணம் பண்ணுங்கோ. அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய அங்காரக பகவான் என அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். மனதில் உள்ள கவலைகள் கண்டிப்பாக தீரும். அடுத்தபடியாக ஏகாதசி அப்படின்னாலே வளர்பிறை தேய்பிறை எதா இருந்தாலுமே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிக்க உங்களது விருப்பங்கள் நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் சுக்கிரன், குரு மற்றும் சந்திரன், கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் தைரியம் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையும் அருமையாக செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும். பொதுவாகவே உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமே அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு வெளியிடங்களில் மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். நிதி நிலைமை அருமையாக இருப்பதால் பொருளாதார முன்னேற்றம் சூப்பராக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை குறையாது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கலில் உங்கள் முயற்சி வெற்றியடையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். மனதிற்கினிய சம்பவங்கள் அதிகாலையிலேயே வந்து சேரும். நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் நுணுக்கமான அறிவு வெளிப்படும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் வகையில் நன்மைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு அனுகூலமான நன்மைகளை செய்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார். அதனால் சற்று படபடப்பாக செயல்படுவீர்கள். பொறுமை அவசியம். நிதி நிலைமை ஓரளவிற்கு கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை கூடுமானவரை அனுசரித்து செல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். புதிய முதலீடுகளை இன்றைய தினம் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் அமைதி காப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்காது. எல்லாவற்றையும் அருமையாக செலவழித்து மகிழ்வீர்கள். எவ்வளவு பணம் பர்சில் வைத்தாலும் டக்கென்று காணாமல் போய்விடும். செலவுகள் ஒவ்வொன்றாக வந்து சேரும். நிதி நிலைமை ஓரளவிற்கு சிறப்பாக இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் உங்கள் கவனம் அவசியமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வாகன பழுதுகள் மூலம் செலவுகள் ஏற்படலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் வகையில் செலவுகள் உண்டாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வீட்டு சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் உண்டாகும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை கண்ணும் கருத்துமாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள். மனதில் சந்தோஷ எண்ணங்கள் அலைமோதும். நிதி நிலைமை அருமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாகவும் லாபகரமாகவும் செல்லும். கொடுக்கல் வாங்கலில் பிரமாதமான சூழ்நிலை அமையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலை அமையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள்.
கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதில் சில நேரங்களில் சஞ்சலம் உண்டாகலாம். நிதி நிலைமை ஓரளவிற்கு கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம். பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் வேலை பளு கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மனதில் ஒருவித புத்துணர்ச்சி குடிகொள்ளும். நண்பர்கள் உறவினர்கள் வட்டம் விரிவடையும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்களது போராட்டம் வெற்றியடையும். 2 நாட்களாக குடும்பத்திலும் சரி வெளியிடங்களிலும் சரி சில பிரச்சனைகளை எதிர்கொண்டீர்கள். அது இப்பொழுது விலகி ஒற்றுமையான பாதை தெரிய வரும். அதனால் மனதில் சந்தோஷம் உண்டாகும். நிதி நிலைமை எதிர்பார்த்தபடி வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த கிளேசங்கள் குறையும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு உதவிகளை செய்து மகிழ்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அமைதியாக இருங்கள். எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், அமைதியான நதியினிலே ஓடம் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். அந்த பாட்டுக்கேற்றபடி நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். குடும்பத்திலையும் சரி, வெளியிடங்கள்லேயும் சரி, அலுவலகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, நீங்கள் பொறுமை காட்டுறது ரொம்ப அவசியம். நிதி நிலைமை சில நேரங்களில் உங்களை பாடாப்படுத்தும். கவலைப்படாதீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம். பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழலாம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு உடலில் ஒருவித அசதி சோர்வு வந்து நீங்கும். நண்பர்கள் உறவினர்கள் வகையில் செலவுகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஆடுவீர்கள். நிதி நிலைமை அருமையாக இருப்பதால் சிலருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மிக மிக அருமையான அந்யோன்யம் அதிகரிக்கும். அதனால் சினிமா, நாடகம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை அருமையாக பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் அனுகூலமான ஆதரவு கிடைக்கும்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஏனெனில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கடுமையாக போராட வேண்டி வரும். அமைதி காப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். நிதி நிலைமை ஓரளவிற்கு கட்டுப்பாட்டிற்குள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் தலை தூக்கலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றும். நண்பர்கள் உறவினர்கள் வகையில் செலவுகள் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். பேசும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும். எந்த நேரத்திலும் அமைதி காப்பது நல்லது. நிதி நிலைமை ஓரளவிற்கு உங்களுக்கு கை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம். பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பது அபூர்வம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை கூடுமானவரை அனுசரித்து செல்வதோடு அமைதி காப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுசரணையான வார்த்தைகளை அள்ளி வீசுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் திடீரென வெளியூர் பிரயாணம் உண்டாகலாம். சிலருக்கு நிதி நிலைமை அருமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் திருப்திகரமான விதத்தில் அமையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு உற்றார் உறவுகளின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உதவிகளை செய்வார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து நரசிம்ம சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.